தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல இங்க கோர்ட்ல எப்படியும் இளமதிக்கும் பரமனுக்கும் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் பரம வெளியிலேயே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இங்க இந்த கலா பிளானை போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா குமார் பொம்பளை வேஷம் போட்டு உக்காந்துக்கிட்டு சுமங்கலி பூஜையில கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்க நம்ம இளமதியும் இருக்காங்க. நடக்கிறது சுமங்கலி பூஜை அப்படிங்கிறதுனால இளமதி பரம கட்டின தாலிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பூஜை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளமதியும் எல்லாரும் அந்த திருடன் இங்கே வரானா அப்படிங்கிற மாதிரி கோயிலை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இளமதி வெளியே போகிற அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த திருடன் அங்கே வந்துடுறாப்புல. வந்தவன் கரெக்டாக குமார் பக்கத்துலேயே போய் உக்காந்துடுறாப்புல. குமாருக்கு தான் ஏற்கனவே திருடன் அடையாளம் தெரியும் இல்லையா, என்கிட்டயே உக்காந்துருக்கியாடா, உன்னை விட மாட்டேன்டா, கண்டிப்பாக பிடிச்சிட்றேன் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே கரெக்டாக குமார் கழுத்தில் இருக்கிற அந்த கவரிங் செயினை கழட்டிக்கிட்டு ஓட பார்க்குறாப்புல. அப்புறம் என்ன, குமார் பின்னாடியே துரத்திக்கிட்டு போக ஆப்போசிட்டில் இளமதியும் வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியோ அந்த செயின் திருடனை மடக்கி பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ உன்னை என்ன அங்கே போலீஸ் எல்லாம் பிடிச்சி கொடுக்கல, இந்த மாதிரி நடந்துச்சு இல்லையா, பரமன்னு ஒருத்தனை தானே உன்னை பிடிச்சி கொடுத்தாப்புல, ஸோ அந்த விஷயத்தை மட்டும் நீ கோர்ட்டில் வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நானும் திருந்திட்டேன், எங்கள் அம்மாவுக்கு மெடிக்கல் செலவுக்காக தான் நான் இப்படிலாம் திருடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. உங்கள் அம்மாவோட மெடிக்கல் செலவுக்கு நான் காசு கொடுத்தா நீ வந்து சாட்சி சொல்லுவல அப்படின்னு சொல்லி நம்ம குமார் சேர்த்து வச்ச உண்டியலில் சேர்த்து வச்ச காசெல்லாம் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்றாப்புல. இப்போ இளமதியோட சேர்ந்து சாட்சி சொல்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த திருடனும் இப்போ சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே இங்கே கோர்ட்டில் வந்து இந்த கலா வந்து பரமன் பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு இளமதியை பற்றி மறுபடியும் தப்பு தப்பாக பேசி இளமதிக்கு எதிராக பரமனை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.